வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். அடுத்து பிரியாணிக்கு தேவையான பொருள்கள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம 1 by 1 போடுறப்ப என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். பெரிய குக்கர் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே 2 பட்டை, 3 ஸ்டார் அனீஸ், 3 பிரியாணி இலை, அப்புறம் வந்து கல்பாசி கொஞ்சோண்டு, அடுத்து 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு, இதுதான் மெயினான ஐட்டம் பாருங்கள். நமக்கு பிரியாணிக்குரிய ஸ்பைசஸ் ஐட்டம் இது தான். இது போட்டால் தான் நமக்கு எந்த வாசமே வரும் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கிறப்போ அது மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். எல்லாமே நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அடுத்தடுத்து 1 by 1 போட்டுகிட்டே இருக்கணும். வதங்க இது போட்டுகிட்டே இருக்கிற டைமில் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம மெயினாக வந்து சால்ட்டு போட்டணும். இந்த சால்ட்டு போட்டால் தான் அந்த இதுக்குரியது வந்து சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி இதெல்லாம் வந்து சீக்கிரம் வதங்குன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாள் அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது மாதிரி மட்டன்லேயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கனால இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உப்பு போடுவேன். ஃபஸ்ட்டு இது வதங்குறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டு, அடுத்து நம்ம ஃபைனலாக குக்கரை மூடுறப்போ அரிசிலாம் போட்டுட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு அப்போ ஒரு தடவை உப்பு பார்த்துட்டு போட்டுக்கிடுவேன். ஏன்னா மட்டன் தண்ணி சொல்லலாம், மட்டன் தண்ணியில் தான் நான் அந்த அளவு தண்ணி வந்து மட்டன் தண்ணி தான் எடுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து அளவு தண்ணி மட்டன் தண்ணி எடுக்கலை. ஏன்னா அது வந்து இன்றைக்கி எடுத்துருக்க கறி வந்து நெஞ்செலும்பு கறி. அந்த நெஞ்செலும்பில் வந்து நான் வந்து தனியாக சூப்லாம் வைக்கணும், கோல்டாக இருக்குது, அதனால் எல்லாத்துக்கும் சூப்பு வச்சு கொடுக்கறதுக்காண்டி நான் நெஞ்செலும்பு எடுத்துருக்கோம். ஸோ அந்த தண்ணியை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணால் பிரியாணி மசாலா போட்டுட்டு 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, இந்த அளவுக்கு வந்து 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா இது நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கு மேலே தயிர், மெயினாக கெட்டி தயிர் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கிறப்போ இது வதக்கி முடிஞ்சிடும். சீக்கிரம் இதாகிடும். தயிர் போட்டோன்னே அது வந்து கலர் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச உடனே மல்லி செடி, கொத்தமல்லி, மல்லிச்செடி, புதினா இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதுக்கு மேலே போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு, பாருங்க எண்ணெய் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். அதான் சொல்கிறேன், நெஞ்செலும்பில் வந்து இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கனால ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினா தான் அது நல்லாவும் இருக்கும். இல்லைனா ரொம்ப கொழுப்பு ஆயில் ஆயிரும், பிரியாணி வந்து ஆயில் ஆயிரும், நல்லா இருக்காது சாப்பிட. அதுக்காண்டி அளவான எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். அடுத்து மல்லிச்செடி புதினாலாம் போட்டுட்டு பிரியாணி வந்து பாதி இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அரிசி வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் எனக்கு பிரியாணி செய்ய போகிறோம். அந்த பாஸ்மதி அரிசி வந்து நான் கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவி வந்து ஊற வைக்க மாட்டேன், சோக் பண்ண மாட்டேன், பிகாஸ் அது வந்து உடஞ்சிரும். ஸோ கழுவின ஈரத்துலேயே அது வந்து அதுதான் அதனுடைய அழகாக இருக்கும், நீளமாக உடையாமல் வரும். அதனால் கழுவியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஈரத்துலேயே அது வந்து கொஞ்சம் ஊறிடும். இதுதான் இதனுடைய மெத்தடு பாஸ்மதி அரிசிக்குரியது. முடிஞ்ச உடனே கறி வந்துருச்சு, செக் பண்ணி பார்த்தேன், கறி வந்துருச்சு. கறி வந்த உடனே கறி கொஞ்சோண்டு இதில் தூக்கி போட்டுட்டு பாதி கறி இதுக்கு, பாதி கறி வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். முடிஞ்ச உடனே அரிசியும் போட்டுட்டு, அரிசி வந்து இன்றைக்கி வந்து 1.5 கிளாஸ் எடுத்துருக்குறேன். 1.5 கிளாஸ் 3 பேர்த்துக்கு, 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். லாங் கிளாஸ் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன். அந்த அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வாட்டர், இதுதான் மெஷர்மெண்ட். அதுதான் பாஸ்மதி அரிசியோட மெஷர்மெண்ட்டு. அவ்வளோதான். இது போட்டோடனே தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நான் விசிலே விட மாட்டேன், விசிலே விடாமல் அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். இதுதான், இவ்வளோதான். இன்றைக்கி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. என் சேனலை பாருங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேயா? பிரியாணி எல்லாம் முடிஞ்சு விசிலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்குது. இன்றைக்கி பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ. என் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.